கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சோ நம்ம இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல எந்த அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கோம்னா 21ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டோம். 21ஆம் அதிகாரத்துல முதல் 8 வசனங்களுடைய அந்த ஒரு செக்ஷன், அந்த ஒரு தொகுப்பு குறிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த முதல் 8 வசனங்கள் எதை குறித்து பேசுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். ஸோ அப்படின்னா இந்த முதல் 8 வசனங்கள் எதனுடைய டைட்டில், அதாவது இந்த 8 வசனங்கள் 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய கோணத்தினுடைய ஒரு 3வது கோணம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இந்த 8 வசனங்களை நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதிய உலக அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு காரியத்தை 7ஆம் கால சபையில இருக்கக்கூடிய மாம்சத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு தேவன் ஒரு வெளிப்படுத்தின ஒரு பகுதியா நம்ம பார்க்கிறோம். அதாவது 7ஆம் கால சபையின் பிள்ளைகள் 7ஆம் கால சபையின் பிள்ளைகளாக மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே ராஜ்யம் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே, அந்த ராஜ்யத்தின் காலப்பகுதியில இவர்கள் மாம்சத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய காலப்பகுதி எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த, அந்த புதிய உலக அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு காரியத்தை இந்த 7ஆம் கால சபையினுடைய பரிசுத்தவான்களுடைய ஒரு பெனிஃபிட்காக, அவங்களுடைய ஒரு நன்மைக்காக கொடுக்கப்பட்ட வசனங்கள் தான் இந்த 8 வசனங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா 7ஆம் கால சபை மாம்சத்தில் இருக்கும் பொழுதே மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய காலப்பகுதியில உலகத்தில் காரியங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் இந்த 8 வசனங்களை சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம 5-6 வசனங்கள் பார்த்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம போன வாரம் முடிச்சோம். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். 6ஆம் வசனம். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் அப்படின்னா நம்ம போன வாரமே என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த 6ஆம் வசனத்தினுடைய இந்த ஒரு முதல் பகுதி இருக்கு இல்லையா, அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை எதனோட வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் வசனத்தினுடைய அந்த தொடர்ச்சியோட வந்திருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெள்ளை சிங்காசனத்தின் மேல் எப்பொழுது வீற்றிருக்க ஆரம்பிச்சாரு? 1874 ஆரம்பிச்சவரு என்ன சொல்றாருன்னா, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7ஆம் கால சபையின் பிள்ளைகள் மாம்சத்தில் இருக்கும் பொழுதே என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, 1874ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்தின் மீது வீற்று கொண்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி வீற்று கொண்டிருக்கக்கூடியவர் இதோ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஹோல்ட். ஒரு முக்கியமான காரியத்தின் மீது நம்மள கவனத்தை செலுத்த சொல்லக்கூடிய எல்லா இடத்திலையுமே இதோ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்படின்னா இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்றது எதை அடையாளப்படுத்துதுன்னா, 1874ல இருந்து திரும்ப கொடுத்தலின் காலங்களை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இதை அப்போஸ்தலர் 3:21 கூட நம்ம பார்க்கிறோம். அதாவது எல்லாவற்றையும் சீர்படுத்தக்கூடிய காலம் வரும் வரை பரலோகம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா பரலோகத்துல இருந்து அவர் எப்பொழுது வந்துட்டாரோ அப்பவே எல்லாவற்றையும் சீர்படுத்தக்கூடிய காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவர் பரலோகத்துல இருந்து 2ஆம் வருகையில பூமிக்கு வந்துட்ட வருடம் 1874வது வருஷம். அந்த 1874வது வருஷத்துலதான் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறாரு. அப்படின்னா இந்த வசனம் தெளிவா என்ன புரிய வைக்குதுன்னா, அவர் சிங்காசனத்தின் மீது வீட்டு இருக்கும் பொழுது 1874ல திரும்ப கொடுத்தலின் காலத்தை ஆரம்பிச்சுட்ட அப்படின்ற ஒரு மெசேஜ யோவான் வகுப்பாருக்கு தெரிவிக்கிறார். அப்ப யோவான் வகுப்பார் இன்னமும் மாம்சத்துல திரும்ப கொடுத்தலின் காலங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இதற்கு கூட நம்ம போன வாரமே நம்ம பார்த்துட்டோம் விளக்கம். என்ன அர்த்தம்? இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். எந்த வசனங்கள்? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு சிங்காசனத்தில் வீற்றிருந்து
யோவான் கிட்ட சொல்றாரு பாத்தீங்களா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனங்கள். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? திரும்ப கொடுத்தலின் காலங்கள் ஆரம்பிச்சிருக்கும் பொழுது அது எடுத்த உடனே வெளியரங்கமா அது ஆரம்பிச்சிருச்சுன்ற ஒரு காரியம் எல்லாருக்குமே தெரியாது. ஏன்னா அது வெளியரங்கமா எப்பொழுதுதான் தெரியும்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய காலப்பகுதி ஆரம்பிக்கும் போதுதான். மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய காலப்பகுதினா என்ன அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை நம்ம ஏற்கனவே தெளிவா நம்ம பார்த்திருக்கோம். மறுபடியும் பிரீஃபா நம்ம சொல்லணும்னா, சுருக்கமா நம்ம சொல்லணும்னா, மத்தியஸ்தம் அப்படின்றது கிறிஸ்துவும் சபையும் மகிமை அடைந்த பிறகு ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் அவர்கள் ஆசாரியர்களாக இருந்து தேவனுக்கும் அவங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் நடுவே இருந்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய காலப்பகுதி. அந்த காலப்பகுதி எப்பொழுதுதான் ஆரம்பிக்கும்னா மகா உபத்திரவத்துக்கு பிற்பாடுதான் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சு அது எது வரைக்கும் தான் அந்த காலப்பகுதி இருக்கும்னா 2874 வரைக்கும் தான் இருக்கும். சோ அப்படின்னா அந்த மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய காலப்பகுதி சபை நிறைவடைந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா அந்த மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய காலப்பகுதி வரும்பொழுதுதான் திரும்ப கொடுத்தலின் காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது வெளியரங்கமா எல்லாருக்குமே தெரியும். வெளியரங்கமான ராஜ்யத்தின் காலப்பகுதியில தான். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா 1874ல அவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கும் பொழுதே அந்த ப்ராசஸ் நான் ஆரம்பிச்சுட்டேன், இது உண்மையும் சத்தியமுமானவை, இவைகளை எழுது. யார்கிட்ட சொல்றாரு எழுதுன்னு? யோவான் வகுப்பார் கிட்ட. அப்ப யோவான் வகுப்பார் என்ன எழுதுவாங்கன்னா என்ன அர்த்தம்? பிரசங்கிக்கிறது, பப்ளிஷ் பண்றது, பிரசங்கிக்கிறது அல்லது பிரசுரிக்கிறது. அது பப்ளிஷ் பண்றதுன்றது எப்படி சொல்லலாம்னா வாய் மூலமும் பிரசங்கிக்கலாம் அல்லது பிரிண்டட் பேப்பர்ஸாவும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யோவான் வகுப்பார் சொல்லுவாங்க, எந்தெந்த வகையில இந்த சத்தியத்தை சொல்ல முடியுமோ அந்தந்த வகையில நீ சொல்லு, ஏன்னா இது உண்மையும் சத்தியமும் மாணவைகள். எது உண்மையும் சத்தியமானவைகள்? திரும்ப கொடுத்தலின் காலத்துல ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த, உண்மையும் சத்தியமும் மாணவைகள். அதனால என்ன பண்ணித நீ எழுது அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார். அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று அப்படின்னு சொல்றாரு. விச் மீன் என்ன அர்த்தம்? இதை நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு? திரும்ப கொடுத்தலின் காலத்தை என்ன பண்றேன் நானு? ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னவரு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? யோவான் வகுப்பார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் யோவான் வகுப்பார் எப்பொழுது புரிந்து கொள்கிறார்கள்? அவர்கள் மாம்சத்தில் இருக்கும்போது புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல எக்ஸாக்டா யோவான் வகுப்பார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்ட பிறகு மாம்சத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய 7ஆம் கால சபையின் பிள்ளைகள் தான் யோவான் வகுப்பார் அப்படின்றத நம்ம இதனுடைய விளக்கத்தை எல்லாம் போன வாரமே நம்ம பார்த்தோம். இப்போ நாம இந்த 6ஆம் வசனத்தினுடைய இந்த இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இன்னொரு பகுதியில இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த இன்னொரு பகுதி எப்படி ஆரம்பிக்குதுன்னா வாசிக்கலாம் சிஸ்டர். அந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறத வாசிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அப்படின்னா நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா இந்த 6ஆம் வசனத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி ஒரு புது டாபிக், ஒரு புது கான்செப்ட் பற்றி என்ன பண்றாருன்னா பேசுறாரு. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல யார் சொல்றாரு? கேள்வி உங்களுக்கு தான், நீங்க சாட் பாக்ஸ்ல கூட போடலாம். யார்கிட்ட சொல்றாரு? சரி, யார் சொல்றது? நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தைய யார் சொல்றாரு? யார் சொல்றாங்க? பிதாவாகிய தேவனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா? இந்த இடத்துல நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை யார் சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி குட், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? அப்படின்னா இதே நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்ற வார்த்தைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே வெளிப்படுத்தும் விசேஷத்துல வேற எங்கன்னா பயன்படுத்தியிருக்காரா? நம்ம ஏற்கனவே எங்கன்னா நம்ம பார்த்திருக்கோமா? வேற எங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பாக இதே வெளிப்படுத்தும் விசேஷத்துல நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்ற வார்த்தைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தியிருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா, பயன்படுத்தியிருக்காரு. எங்க பயன்படுத்தியிருக்காருன்னா வெரி குட், 1ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா பயன்படுத்தியிருக்காரு. வாசிக்கலாம் சிஸ்டர். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அப்படின்னா நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நான்
அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அப்படின்னா இந்த 8ஆம் வசனத்திற்கான விளக்கத்தை நாம பார்த்துட்டோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லம் உள்ள கர்த்தர் யாரு? இது யார் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா அது பிதாவாகிய தேவன் அடையாளப்படுத்துது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லம் உள்ள கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் நான் தான் ஆல்பா ஒமேகா. நான் தானா என்ன? அல்பா ஒமேகா, நீதான் ஆதியும் அந்தம் அப்படின்னு பிதாவாகிய தேவன் சொல்றாரு. அப்படின்னு யார் சொல்றாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு சொல்றாரு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லம் உள்ள கர்த்தர் பிதாவாகிய தேவனை தான் அடையாளப்படுத்துது அப்படின்றதற்கான விளக்கத்தை நம்ம 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டோம். அது ஒருவேளை நம்ம மறந்து இருந்தோம்னா திரும்பியா நம்ம யூடியூப்ல எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை பார்த்துக்கலாம். பட் நம்ம இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ ஒரு பாயிண்ட் என்ன தெளிவாய் போயிடுச்சுன்னா, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் தான் அல்பா ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல பேசக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 8ஆம் வசனமும் சரி 7ஆம் வசனமும் சரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில இருந்து கோட் பண்றார். 7ஆம் வசனம் அப்படியே வாசிங்க சிஸ்டர், பைபிள் எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. அப்படியே 7-8 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். ஆமேன். அப்படின்னா இப்படி சொல்லிட்டு தான் அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன தெளிவா புரிய வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சக்கரையா வசனத்தை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட் பண்ணிருக்காரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சக்கரையா வசனத்தை என்ன பண்ணிருக்காருன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை என்ன பண்ணிருக்காருன்னா கோட் பண்ணிருக்காரு. சக்கரையால எங்க இருக்குது? அவர்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரையா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அப்படின்னா இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான வசனம். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் அப்படின்னு வசனம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து அப்படின்னு இருக்கு வசனம். இந்த ஒரு பாயிண்ட தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோட் பண்றாரு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோட் பண்றாரு 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரத்துல. இப்ப கேள்வி என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல ஒரு கேள்வி, எல்லாருக்குமே ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஊற்றுவேன் அப்படிங்கிறார். பழைய ஏற்பாட்டுல இப்படி நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டா இது யார் அடையாளப்படுத்தும்? இது யார் அடையாளப்படுத்தும்? பழைய ஏற்பாட்டுல நான் இப்படி ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றது யார் அடையாளப்படுத்தும்? சேட் பாக்ஸ்ல போடலாம். வெரி குட். அப்படின்னா சரியான பதில் நீங்க சொன்னது என்னன்னா பிதாவாகிய தேவன், யாவே தேவனை தான் அதை அடையாளப்படுத்துது நான் ஊற்றுவேன் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து
அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நீங்க சொன்னது சரியான பதில் தான். நான் இப்படி ஊற்றுவேன்னு சொல்றது பிதாவாகிய தேவனை, யாவே தேவனை அடையாளப்படுத்துது. ஆனா அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து அப்படின்னு இருக்கேன் பழைய ஏற்பாட்டுல, சக்கரையா வசனத்துல. அப்படின்னா இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்றது பிதாவாகிய தேவன் தான் நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இந்த இடத்துல அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து அப்படின்னு இருக்கு இல்லையா, எண்ணெய் நோக்கி பார்த்துன அப்படின்னா இவங்க பிதாவாகிய தேவனை குத்திட்டாங்க. எண்ணெய் அப்படின்றது இந்த இடத்துல யார் அடையாளப்படுத்தும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் அப்படின்றது வந்து பிதாவாகிய தேவன் அப்படின்றது நாம சொல்லிட்டோம்னா, இந்த இடத்துல அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து அப்படின்னா யாவே தேவனையா குத்துனாங்க? யாவே தேவனை டைரக்டா குத்துனாங்களா? அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியும் குத்துனது யாரதான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும்போது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல இந்த எண்ணெய் என்பது யார் அடையாளப்படுத்துது? கேள்வி உங்களுக்கு தான், கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எண்ணெய் என்பது யார் அடையாளப்படுத்துது? இந்த எண்ணெய் என்பது சரி எடுத்துக்கலாம், இயேசு கிறிஸ்து என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அறையப்பட்டாரு. யூதர்கள் நேரடியா குத்துனது யார்தான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான். ஆனா இந்த இடத்துல இத சொல்லிட்டு இருக்கிறது யாரு? இத சொல்லிட்டு இருக்கிறது யாரு? குத்துனது இயேசு கிறிஸ்துவா இருந்தாலுமே இத சொல்லிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன், யாவே தேவன். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் இருக்கு இந்த வசனத்துல. என்ன கான்ஃபிளிக்ட் இருக்குன்னா, அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஏன்னா பேசிட்டு இருக்கிறது பிதாவாகிய தேவன். அப்படின்னா இந்த இடத்துல எண்ணெய் அப்படின்ற வார்த்தை யார் அடையாளப்படுத்துது அப்படின்றத என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டுபிடிக்கணும். ஈவன் இன்னைக்கு வரைக்குமே யூதர்கள்னால இந்த வசனத்தை புரிந்து கொள்ளவே முடியல. அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய வசனம். ஏன்னா நல்லா தெரியும் அவங்களுக்கு, நாம எப்ப யாவே குத்தணும், அது நடக்கவே இல்லையே. பட் ஸ்டில் இந்த இடத்துல தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து அப்படின்னு இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எண்ணெய் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, எண்ணெய் நோக்கி பார்த்து அப்படின்ற வார்த்தை தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து மீ அப்படின்னு இருக்கும். அதனால தமிழ் அப்படியே எண்ணெய் அப்படின்னு போட்டாங்க. அப்படின்னா இந்த இடத்துல இந்த எண்ணெய் என்பது சரியான மொழிபெயர்ப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. சரியான மொழிபெயர்ப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இந்த எண்ணெய் அப்படின்ற வார்த்தை வருதுங்க இல்லையா, அந்த வார்த்தையினுடைய எபிரேய பதத்தை நாம் எடுத்து பார்த்தோம்னா, ஹீப்ரு வேர்டு நாம் எடுத்து பார்த்தோம்னா என்ன வருது தெரியுங்களா? என்ன வருது தெரியுங்களா? இது வருது. என்னது? ரெட் கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ஹீப்ரு வேர்டு தான் இருக்குது. எந்த ஹீப்ரு வேர்டு இது? என்ன ஹீப்ரு வேர்டு? என்ன ஹீப்ரு வேர்டு இது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கக்கூடிய ஹீப்ரு வேர்டு என்ன? ஆல்பா அப்படின்றது கிரேக்க வார்த்தை, அது எபிரேய வார்த்தை இல்ல. ஆல்பா ஒமேகான்றது கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை இல்ல. நாம பழைய ஏற்பாட்டு வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதர் இப்படி ஹீப்ருல போட்டுட்டு இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹீப்ரு வேர்டு. என்ன ஹீப்ரு வேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ஹீப்ரு வேர்டு அப்படின்னு பார்த்தோம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆலஃப் டவ். ஆலஃப் டவ். ஆலஃப் டவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி குட், வெரி குட். ஆலஃப் டவ் என்பது சரியான பதம். அப்படின்னா எப்படி இங்கிலீஷ்ல AZ அப்படின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல AZ அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி கிரீக்ல சொன்னோம்னா ஆல்பா ஒமேகா. கிரீக்ல சொன்னோம்னா ஆல்பா ஒமேகா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அடையாளப்படுத்துறதுக்கு நாம் எப்படி இங்கிலீஷ்ல AZ அப்படின்னு பயன்படுத்துறோம், அந்த மாதிரி கிரேக்க வார்த்தையில சொன்னோம்னா அது ஆல்பா ஒமேகா. ஆனா அதையே ஹீப்ரூல சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுங்களா? ஆலஃப்
ஆலஃப் டவ் அப்படின்னா இந்த இடத்துல எண்ணெய் அப்படின்ற வார்த்தை இல்ல, அதுக்கு பதிலா இந்த இடத்துல ஆலஃப் டவ் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல ஆலஃப் டவ் அப்படின்ற ஒரு காரியத்தை ஹீப்ரூல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அதே நம்ம கிரீக்ல சொன்னோம்னா என்னன்னு சொல்லலாம். இதே ஆலஃப் டவ் நம்ம கிரீக்ல எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதே ஆலஃப் டவ் நாம கிரீக்ல, கேள்வியை கேட்கிறேன், நாம கிரீக்ல எப்படி சொல்லலாம், கிரீக்ல எப்படி சொல்லலாம்? வெரி குட், ஆல்பா ஆல்பா ஒமேகா அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹீப்ரு வேர்டு யாரை அடையாளப்படுத்துதுங்க? இந்த ஹீப்ரு வேர்டு யாரை அடையாளப்படுத்துகிறது? ஆதியும் அந்தமும், அண்ட் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாது. இதுல இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னும் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆக்சுவலா இந்த ஒவ்வொரு எபிரேய வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஒவ்வொரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அந்த மாதிரி ஆலஃப் டவ் அப்படின்ற வார்த்தையினுடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனும் இருக்குது, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனும் இருக்குது. அது என்ன அப்படின்றத அப்படியே இருங்க, ஜஸ்ட் காட்டுறேன் நானு. ஆலஃப் டவ் அப்படின்ற வார்த்தையினுடைய தெரியுதுங்களா? ஸோ ஆலஃப் டவ் அப்படின்ற இந்த பிரதர்ஸ் தெரியுதா? தெரியுதுங்க பிரதர். ஸோ ஆலஃப் டவ் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இது என்ன சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா காலை சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு சிம்பிள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் சிம்பிள். அப்படின்னா என்ன ஆச்சரியம் இந்த இடத்துல, எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயத்த ஈவன் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எபிரேய வார்த்தைகளுக்குள்ளவே என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அப்படின்னா இந்த ஆலஃப் டவ் அப்படின்ற இந்த ஹீப்ரு வேர்ட்ஸ்னுடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் என்ன கொடுக்குதுன்னா காலை ராசு. காலை யாருங்க? ஒப்புரவாக்குதலினால் பலியில பாக்குறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக அடையாளப்படுத்துறது காளையாக தான். அந்த காளை எங்க மறிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா சிலுவையில. இந்த ஆலஃப் டவ் அப்படின்ற இந்த ஹீப்ரு வேர்டு தான், இந்த ஆலஃப் டவ் அப்படின்ற இந்த ஹீப்ரு வேர்டு தான் எங்க வந்திருக்குது? எண்ணெய் அப்படின்ற இந்த வார்த்தை வருது பாத்தீங்களா? இந்த இடத்துல என்ன ஹீப்ரு வேர்டு இருந்திருக்குன்னா ஆலஃப் டவ் அப்படின்ற ஹீப்ரு வேர்டு. அப்படின்னா இந்த வசனத்தை நாம் எப்படி பார்க்கணும்? அவர்கள் தாங்கள் குத்தின ஆலஃப் டவ்வை நோக்கி பார்த்து,
எவ்வளவு அழகாக மறைச்சு வச்சிருக்காரு பாருங்க. அவர்கள் தாங்கள் குத்தின ஆலப்டவை பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறதை போல ஆலப்டவுக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல ஆலப்டவுக்காக மனம் கசந்து துக்கிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எண்ணெய் அப்படின்ற வார்த்தை என்ன வருது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புரிஞ்சதா நான் சொன்னது? புரிஞ்சதுன்னா ஓகேன்னு சொல்லுங்க. அப்படின்னா இந்த இடத்துல அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் அப்படின்ற இடத்துல எண்ணெய் அப்படின்ற இடத்துல என்னன்னு வரணுங்க? ஆலப்டவ் யார் அடையாளப்படுத்துது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அவர்கள் தாங்கள் குத்தின ஆலப்டவை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறதை போல எனக்காக புலம்பி. இதான் இங்க கோட் பண்றார். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அப்படின்னா இந்த இடத்துல சக்கரையா வசனம் தான் இங்க கோட் பண்ணப்பட்டிருக்க. ஆக்சுவலா புதிய ஏற்பாட்டுல அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்னு சொல்றாருல இந்த இடத்துல. இந்த இடத்துல அல்பாவும் ஒமேகாவும்ன்ற வார்த்தை ஸ்பியூரியஸ் பைபிள்ல இல்ல. அப்படியா? ரெவிலேஷன்ல நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்ற வார்த்தை இல்ல. அப்புறம் எப்படி வந்திருக்குது இடத்துல நான் அல்பாவும் ஒமேகாவும்? அது சேர்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு நான் அவர் அல்பாவும் ஒமேகாவும் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல இன்னொரு இடத்துல நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அது ஸ்பியூரியஸ் தான் இல்ல. இந்த இடத்துல நான் அல்பாவும் ஒமேகாவும் போட்டது கரெக்ட் தான். பட் ஸ்டில் இந்த இடத்துல இல்லாதது என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இடத்துல இல்ல. ஆக்சுவலா இன்னொரு இடத்துலதான் நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெவலேஷன் 22 என்ன பண்ணிருப்பாருன்னா சொல்லியிருப்பான். இன்னொரு இடத்துல தான். பட் இந்த இடத்துல இல்ல. இந்த இடத்துல ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பட்டிருக்கிறார் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரணும். அப்படின்னா இந்த இடத்துல இங்க ஏன் இப்படி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன் ஒருவேளை டிரான்ஸ்லேட்டர்ஸ் இந்த இடத்துல போட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து பியூட்டிஸ் ஆஃப் ட்ரூத் மேகசைன்ல ஒரு அருமையான ஆர்டிகிள் நம்முடைய அன்பு சகோதரர் ரிச்சர்ட் டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அழகான ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இந்த வசனத்திற்கான இந்த சக்கரையா 12க்கும் ரெவலேஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை ஒரு கிறிஸ்தவ யூதன் ஜோசப் ரபினாட்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த விளக்கத்தை ரசிப்பதில் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த இடத்துல அவர் வாட்ச் டவர்ல என்ன பண்ணிருக்காருன்னா போட்டிருக்காரு. அப்படின்னா கிளியரா என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல அந்த யூதன் கூட ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ எம் ஆலப்டவ் அப்படின்ற வார்த்தை, ஐ எம் த ஆலப்டவ் அப்படின்னா ஆக்சுவலா ஆலப்டவ் அப்படின்ற வார்த்தையை தான் இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு வசனத்தை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க கோட் பண்ணிருக்காங்க, ஐ எம் ஆலப்டவ் அப்படின்றது. பட் இந்த இடத்துல என்ன போட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா நியூ டெஸ்டமென்ட் கிரீக்ல இருக்கிறதுனால ஆல்பா ஒமேகா அப்படின்னு போட்டாங்க. பட் மீனிங் எதுவும் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகல. அவர் யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்பாவும் ஒமேகாவும் தான். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்ற வார்த்தை என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டைரக்டாவே பயன்படுத்துறாரு. 6ஆம் வசனத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெவலேஷன் 21:6 இது ஸ்பியூரியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. பட் அங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஆல்பா ஒமேகா அப்படின்னு அந்த இடத்துல சேர்க்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அது ஆல்பா ஒமேகா இல்ல. அந்த இடத்துல ஆக்சுவலா ரெவலேஷன் 1st சாப்டர்ல சக்கரையாவை கோட் பண்ணதுனால அங்க என்ன வந்திருக்கணும் அங்க ஆல்பா ஒமேகா வந்திருக்க கூடாது. என்ன வந்திருக்கணுங்க?
கேள்வி உங்களுக்கு தான். ரெவலேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆல்பா ஒமேகாக்கு பதிலா என்ன வார்த்தை வந்திருக்கணும்? வெரி குட். ஆலப் டவ் தான் என்ன இருக்கணும்னு வந்திருக்கு. அப்படின்னா உண்மையாவே ஆக்சுவலா இந்த இந்த ஒரு ஸ்கிரிப்சர் இப்படி பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு ஸ்கிரிப்சரையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் போது உண்மையாவே நமக்கு என்னதான் வரணும் அப்படின்னு பார்த்தா கண் தான் கலம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, யோசிச்சு பாருங்க, யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியங்கள் பைபிளுடைய இந்த நுணுக்கங்கள் தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த லாஸ்ட் டேஸ்ல வெளிப்பட்டு அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஈவன் இந்த சக்கரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து அப்படின்னு பண்ணும்போது பர்சனலா எனக்கு இந்த ட்ரூத்ல வந்ததுல இருந்தே இந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் இது தேவன் தான் சொல்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல எண்ணெய்னா அவர் நேரடியா குத்தலையே, ஆனா நமக்கு நல்லா தெரியுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ தான் குத்துனாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஈவன் நான் கூட அடியன் கூட எப்படி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதா இயேசு கிறிஸ்துவ குத்துறது யார குத்துற மாதிரி தான், அப்படின்னா பிதாவாகிய தேவன் குத்துற மாதிரி தானே அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தோம். பட் அந்த விளக்கங்கள் கரெக்டா இருந்துட்டாலுமே கூட எக்ஸாக்டா இந்த இடத்துல தாங்கள் குத்தின எண்ணெய் அப்படின்ற இடத்துல ஆலப்டவ் அப்படின்ற ஹீப்ரு இருக்கு. ஆலப்டவ் அப்படின்ற அந்த ஹீப்ருவனுடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் காலையும் சிலுவையும் அடையாளப்படுத்துது. அது வேற யாரையுமே அடையாளப்படுத்தல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தான் அடையாளப்படுத்துது. ஏன்னா அவர் தான் ஆதியும் அந்தம், அவர் தான் முந்தினவரும் பிந்தினவரும், அவர் தான் அல்பாவும் ஒமேகாவும், அவர் தான் ஆலப்டவா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. அப்படின்னா தாங்கள் குத்தின ஆலப்டவை பார்ப்பார். ஆலப்டவை பார்த்து தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறதை போல யூதர்கள் வெளியரங்கமான ராஜ்யத்தின் காலப்பகுதியில கஷ்டப்படுவாங்க. எங்க ஆலப்டவ, எங்க மெசையாவை நாங்களே என்ன பண்ணிருக்கோம், சிலுவையில் ஆரம்பிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த இடத்துல அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல அல்பா ஒமேகா அப்படின்றது கிரீக் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆல்பபெட். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். சோ இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, the first and last. ஆதியும் அந்தம்னா the first and the last. நான் தான் ஃபர்ஸ்ட், லாஸ்ட். அப்படின்னா ரெவலேஷன் 22:13 இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்ன பயன்படுத்துவாங்கன்னா, வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல ஐ எம் த ஆல்பா அந்த ஒமேகா அப்படிங்கிற மீனிங் ஒண்ணுதான். ஐ எம் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அதுதான் ஆதியும் அந்தமும். The beginning and the end. The beginning and the end. அப்படின்னா கிளியரா என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளியரா ஐ எம் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நான் கூட இங்கிலீஷ்ல A to Z அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவன் A to Z. A to Zனா நான் எல்லாத்துக்கும், எல்லாமே, எல்லாத்துக்குமான அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டேன். எல்லாத்துக்குமான அத்தாரிட்டி நான் தான் A to Z. பிகினிங் அந்த எண்ட் நான் தான், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் தான், எல்லா அதிகாரமும் எனக்கு தான் அப்படின்றத நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்றாரு. ஏன் இத திருப்பி திருப்பி சொல்லணும், 3 தடவை ஏன் சொல்லணும்? ரெவலேஷன் 22:13 3 தடவை வருது. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும். அப்படின்னா இந்த இடத்துல ஏன் ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன், திருப்பி திருப்பி ஏன் சொல்றாரு, இதற்கான காரணம் என்ன? ஏன்னா இது சாரி பிரதர்ஸ், திருப்பி திருப்பி சொன்னாலுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒரே அர்த்தம் தானே, இது ஒரே விஷயம் தானே. இந்த ஒரே விஷயத்தைய 3 தடவை வேற வேற மாதிரி சொல்றாரு. ஏன் டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்டா சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கிளியரா இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமான நிலைமைகளை இது அடையாளப்படுத்துது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மகிமை அடைந்த பிறகு அவருக்கு, ஏன்னா இந்த ஆல்பா ஒமேகா, நான் ஆல்பா ஒமேகா, நான் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், நான் தான் பிகினிங் அந்த எண்ட், எதை அடையாளப்படுத்துதுன்னா
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வத்துக்குமான ஒரு அதிகாரத்தை அடையாளம். அப்படின்னா ஏன் 3 தடவை வித்தியாசமா இந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்காருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பிறகு அவருடைய அதிகாரத்தில் செயல்படுத்துவதில் வித்தியாசமான காலப்பகுதிகள் இருக்குது. உதாரணத்துக்கு, நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்ற இந்த வார்த்தை அவர் மகிமை அடைந்த பிறகு எப்பொழுது பயன்படுத்துறாருன்னா சுவிசேஷ யுக காலப்பகுதியில. பட் சுவிசேஷ யுகம் முழுவதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தாரிட்டி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் என்ன பண்ண முடியும், என்ன தேவன் அனுமதிச்சிருந்தாருன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகாரத்தை தான் அனுமதிச்சிருந்தார். அவர் அதிகாரத்தை முழுவதுமாக செயல்படுத்தக்கூடிய காலப்பகுதி சுவிசேஷ யுகம் இல்ல. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். என்ன ஏன் சொல்றாருன்னா, அடுத்தது அவருடைய அத்தாரிட்டி அதிகரிக்குது, அவருடைய அதிகாரம் அதிகரிக்குது. எப்பொழுது? 1874ல அவர் வெள்ளை சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே. அதனால்தான் த பிகினிங் அண்ட் த எண்ட் அப்படின்னு. முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, அடுத்தது 1874ல ஆரம்பிச்ச அவருடைய அதிகாரம் மத்தியஸ்தர் அவருடைய காலப்பகுதியில உலகம் முழுவதுமாக அவருடைய அதிகாரத்தை என்ன பண்ணுவாருன்னா பயன்படுத்துவாரு. டோட்டல் ஆக்டிவிட்டி, டோட்டல் அதிகாரத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பயன்படுத்துறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். டோட்டல் அதிகாரத்தை என்ன பண்றாருன்னா மத்தியஸ்தர் ஆலகின் காலப்பகுதியில பயன்படுத்துறார் அப்படின்றத பார்க்கணும். அதுதான் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா 6ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் எதை அடையாளப்படுத்துது? 1874ல திரும்ப காலத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பிச்சுட்டதை அவர் சொல்றாரு இல்லையா, அதுதான் அடையாளப்படுத்துது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துதுன்னா 1874ல இருந்து மத்தியஸ்தர் ஆளுகை வெறிக்கும் நடக்கக்கூடிய, அதாவது இருக்கக்கூடிய அவருடைய அதிகாரத்தை இது என்ன ஆகுதுன்னா, சோ ஆக்சுவலா 1874ல இருந்து மத்தியஸ்தர் ஆளுகை வரைக்கும் இருக்கக்கூடிய அவருடைய அதிகாரத்தை என்ன ஆகுதுன்னா, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இது அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து என்ன சொல்றாருன்னா, அடுத்து என்ன ஆகும்? மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிக்கும். மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிச்சிட்ட உடனே என்ன பண்ண போறாரா எதிர்காலத்துல சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இப்ப சொல்றாரு, நான் இப்பவே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வெள்ளை சிங்காசனத்தின் மீது உட்கார்ந்து மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிப்பதற்கான எல்லா ஆயத்தத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதற்கான அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது தான் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். 3வது தடவை வரல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழு அதிகாரத்தை இன்னும் பயன்படுத்தல. அது எப்பொழுதுதான் பயன்படுத்துவார்? மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதியில தான் பயன்படுத்துவார். ஆனா சொல்றாரு, இப்போ யோவான் வகுப்பார் நமக்கு மத்தியஸ்தர் ஆளுகையில் என்ன பண்ண போறாராமா, தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் அப்படின்னு. இந்த கொடுப்பேன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன சொல்ல வரா, மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய காலப்பகுதி ஆரம்பிச்சிட்ட உடனே என்ன பண்ண போறேன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரையும் உயிரோட எழுப்பி அவர்கள் எல்லாரும் சீர்படுத்துவதற்கு இந்த ஜீவ தண்ணீரை இலவசமா கொடுப்பேன் அப்படிங்கிறார். இலவசமா கொடுப்பேன் அப்படிங்கிறார். இலவசமா கொடுக்க அப்படின்றது என்ன அர்த்தங்க? வித்தவுட் காஸ்ட். இந்த வித்தவுட் காஸ்ட் ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படின்றது சோ ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தானுடைய சிங்காசனம் இதை செஞ்சதே கிடையாது. ஃப்ரீயா எதையுமே என்ன பண்ணதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுக்குலத்துக்கு கொடுத்ததே கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கு, ஏதோ ஒரு வேலையை மனுக்குலம் கொடுத்தது ஆகணும். எதனா பெற்றுக்கொள்ளணும். பிசாசின் சிங்காசனங்கள் கிறிஸ்துவின் சிங்காசனம் என்ன சொல்லுது? இலவசமா ஜீவ தண்ணீரையே. இந்த ஜீவ தண்ணீர் எதை அடையாளப்படுத்துதுன்னா, நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை நித்தியத்திற்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரும் வாய்ப்பை இலவசமா கொடுக்குறேன். அப்படின்னா மத்தியஸ்தர் ஆளுகை காலப்பகுதி ஆரம்பிச்ச உடனே இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை இலவசமா எல்லா உலக ஜனங்களுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாரு. 7ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன்
எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்றாருன்னா, இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த இலவசமா அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஜீவ தண்ணீருடைய ரிசல்ட்டை பத்தி இந்த வசனம் என்ன ஆகுதுன்னா பேசுது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அப்படின்னா இந்த வசனத்தில் வரக்கூடிய ஜெயம் கொள்ளுகிறவன் யாரை அடையாளப்படுத்துது? சபையவா, உலக ஜனங்களே? இந்த இடத்துல வரக்கூடிய ஜெயம் கொள்ளுகிறவன் யாரை அடையாளப்படுத்துது? சபையா, உலக ஜனங்களே? யாரை அடையாளப்படுத்துது? சபையவா, உலக ஜனங்களே? கேள்வி உங்களுக்கு தான். இது யாரை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, வெரி குட், சபை வகுப்பார கிடையாது. இது உலக ஜனங்களை அடையாளப்படுத்துகிறது. உலக ஜனங்களை அடையாளப்படுத்துறது பாக்குறோம். இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷீப் கிளாஸ். 25ஆம் அதிகாரத்துல படிக்கக்கூடிய ஷீப் கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடையாளப்படுத்துகிறத நாம என்ன பண்றோம்னா பார்க்கணும். ஸோ அப்படின்னா இந்த ஒரு விஷயம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மாபெரும் ஈடுபலி. ஸோ யாரெல்லாம் உலகத்துல பரிபூர்ண மனுஷிய நிலைமையை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பேரு ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அப்படின்னா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த ஜெயம் கொள்ளக்கூடியவர்கள் எதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் தெரியுமா? நம்ம ஏற்கனவே படிச்சோம் பாருங்க. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பான். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளக்கு. அந்த நியூ திங்ஸ் முழுவதுமாக திரும்ப கொடுத்தல்ல, முழு ஜீவன் அங்க கிடைச்சிட்ட உடனே எல்லாமே ஒழிஞ்சு போயிருக்கும் பாருங்க. அததான் இந்த ஜெயம் கொள்ளக்கூடிய அந்த செம்மறியாடு பாரு என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்ள போகிறார். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். யாரு? ஜெயம் கொள்ளக்கூடிய வகுப்பாருக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். இந்த இடத்துல நான் அவன் தேவனாய் இருப்பேன் அப்படின்ற வார்த்தையை யார் சொல்றது? பிதாவாகிய தேவனா நம்முடைய ஆண்டவராகிய நான் அவன் தேவனாய் இருப்பேன் அப்படின்றது, அவன் என் குமாரனாய் இருப்பான் அப்படின்னு இந்த இடத்துல 7ஆம் வசனத்தில் சொல்கிறது பிதாவாகிய தேவனா ஆண்டவராகிய வெரி குட், ஆண்டவராகிய அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுக்கு அப்பாவா? உலக ஜனங்களுக்கு அப்பாவா? எஸ் ஆர் நோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா. ஏசாயா 9ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, த மைட்டி காட். வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லை. உலக ஜனங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன் தான். உலக ஜனங்களுக்கு அவர் நித்திய பிதாதான். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய 2ஆம் ஆதாம் நம்முடைய ஆண்டவராகிய 2ஆம் ஆதாம். அடுத்து வாசிக்கலாம் 8ஆம் வசனம். இது நம்ம 7ஆம் வசனம் பார்த்தது ஜெயம் கொள்ளக்கூடிய வகுப்பார். யாருக்கு? நாளைக்கு ராஜ்யத்துல உலக ஜனங்கள்ல ஜெயம் கொள்ளக்கூடிய வகுப்பார், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு. ஆனா இன்னொரு குரூப்பும் இருக்கான். அப்போ யார் அந்த இன்னொரு குரூப்பா? 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் பீப்புள், இந்த கேரக்டர் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்பங்க? ராஜ்யத்துல
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைப்பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு செக்ஷன் 8ஆம் வசனத்தோடு முடியுது. பட் முடியும் போது ஒரு லென்த் லிஸ்டோட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டோட முடியுது. இந்த கேரக்டர் இருக்கக்கூடியவர்கள்லாம் வெளியரங்கமான ராஜ்யத்துல இந்த கேரக்டர் காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் டெத், நித்திய அழிவுக்குள்ள போயிடுவாங்க. ஆனா ஏன் இந்த ஒரு பாயிண்ட இவ்வளவு டீட்டெயிலா சொல்லணும், இவ்வளவு பாயிண்ட்ஸோட ஏன் சொல்லணும் இந்த இடத்துல? இப்படியா போறவங்க செகண்ட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கணும் தேவன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் உண்மை, யார் யாரெல்லாம் கேரக்டர் காட்டிலையோ மத்தியஸ்தர் ஆலகையின் காலப்பகுதியில செகண்ட் இடத்துல போறாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இது ஏன் இந்த இடத்துல இவ்வளவு லிஸ்ட் போட்டு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 8 வசனங்கள் முக்கியமா யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? லவோதேக்கியா சபையின் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா நமக்கும் இது ஒரு மாபெரும் பாடத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவோதேக்கியா சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கும் காட்டுறாரு. அப்படின்னா இத நாம என்ன ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை கேரக்டரு நாளைக்கு வெளியரங்கமான ராஜ்யனுடைய மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய காலப்பகுதியில துணிகரமா உலக ஜனங்கள் காமிச்சாங்கன்னா அவங்களுக்கே செகண்ட் டெத்து. அவங்களுக்கே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டெத்து. அவங்களாலேயே இந்த கேரக்டர் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா ஜெயிக்க முடியாது. எதையே ஜெயிக்க முடியாதுங்க. பரிபூர்ண மனுஷிக நிலைமையவே என்ன பண்ண முடியாதுன்னா அடைய முடியாது. ஏன்னா இத்தனை கேரக்டர் துணிகரமா செஞ்சாங்க, வெளியரங்கமா செஞ்சாங்க. ஏன்னா அப்போ மாம்சத்துல இருக்கக்கூடிய அபூர்ணத்தை கூட கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்றாங்க நம்முடைய ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வர. அப்படின்னா அங்க முழு வெளிச்சம் இருக்கும். அந்த முழு வெளிச்சத்தில் இந்த கேரக்டர் துணிகரமா செய்கிறவர்களுக்கு செகண்ட் டெத் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நாளைக்கு அவங்களே அதை துணிகரமா செஞ்சாலே அவங்களுக்கு அந்த மோசமான விளைவுனா, நாம இப்போ ஆதாமுடைய விழுந்து போன சரீரத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை ஈடுபலி மூடுது, மாற்றுக்கிறது கிடையாது. எந்த பாவங்களை மட்டும்தான் ஈடுபலி மூடுது அப்படின்னு பார்த்தோம்னா, துணிகர மற்ற பாவங்களை தான் மூடுது. மாம்சத்தின் அபூர்ணங்கள்ல நாம செய்யும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் மூடுதே தவிர்த்து, இந்த லிஸ்ட்ல வரக்கூடிய பாவங்களை துணிகரமா செஞ்சோம்னா நாளைக்கு அவங்களுக்கு வரக்கூடிய அதே தண்டனை யாருக்குன்னா நமக்கும் தான். ஏன்னா இந்த தண்டனையை தான் வெள்ளாடு வகுப்பார் என்ன பண்ண போறாங்கன்னா பெற்றுக்கொள்ள போகிறார். 25ஆம் அதிகாரத்துல படிக்கக்கூடிய வெள்ளாடு வகுப்பார் என்ன பண்ண போறாங்கன்னா பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அப்படின்னா இதை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம், நாளைக்கு ராஜ்யத்துல வெளியரங்கமா அவங்களுக்கே அந்த நிலைமைனா, புது சிருஷ்டி ஆயிட்ட பிறகு இந்த காரியங்களை துணிகரமா செஞ்சோம்னா நமக்கு என்ன நிலைமைன்றது சிந்தித்து பார்த்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு லிஸ்ட் அப்படியே படிக்கலாம். பயப்படுகிறவர்களும் கவர்ட்லி அப்படின்னா இந்த குரூப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிஷன் ஆஃப் கேரக்டர் வேர் ஃபியர் ட்ரைம்ஸ் ஓவர் ட்ரஸ்ட். ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை இல்லாம எப்பவுமே பயந்துட்டே இருக்கிறது. இப்பேற்பட்ட வகுப்பார் என்ன ஆயிடுவாங்க நம்ம ஒரு கட்டத்துல, நேர்மையான எதையும் என்ன பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா விரும்ப மாட்டார்கள். அவ்விசுவாசிகள், அன்பிலீவிங் அப்படின்னா தேவனை நம்பாதவர்கள், எதை எடுத்தாலுமே ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கிறது. ஏன்னா இந்த நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு துளி கூட எது இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம். அப்படி விசுவாசம் இல்லாம போறதுக்கு பயமும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். அப்படின்னா ஒரு பயம் என்பது தேவன் பார்வையில எவ்வளவு மோசமா இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா பயப்படுகிறவர்கள் எந்த நிலைமைக்கு போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தேவன் பயம் அப்படின்ற ஒரு கேரக்டர் மோசமா என்ன பண்றாருன்னா அருவருக்கிறார். துணிகரமா பயப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த காம்பினேஷன். துணிகரமா பயப்பட முடியுமா? நம்மளால முடியும். இப்ப துணிகரமா ஏன் நமக்கு எல்லா வெளிச்சமும் இருக்கு, எல்லா வெளிச்சமும் கொடுத்துட்டு பிறகு பயந்துட்டு உட்காந்துட்டோம்னா, எல்லா சத்தியமும் தெரிஞ்ச பிறகு இப்ப நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா, ஏன்னா நாளைக்கு ராஜ்யத்தில் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேரக்டர் என்ன ஜட்ஜ்மெண்ட்? அருவருப்பானவர்களுக்கும் அங்க யார் இது அப்படின்னு பார்த்தோம்னா அபானிபிள், சத்தியத்தை தெரிந்தும் அநீதியை விரும்பக்கூடியவர்கள், கொலைபாதகர், மர்டர்ஸ். இது நமக்கு நல்லா தெரியும். தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகனா இருக்கிறான். ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணக்கூடியவர்கள் கொலைபாதகர்களாக இருக்கிறாங்க. சகோதரர்கள் மத்தியில தீமையை விளைவிச்சு
பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய நினைக்கக்கூடியவர்கள் கொலை பாதகர்களாக இருக்கிறாங்க. ஒரு சகோதரருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடியவர்கள் கொலை பாதகர்கள் தான். இதுல இன்னும் ஒரு பகுதி என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இந்த கொலை பாதகர்கள் அப்படின்றதுக்கு சகோதரர்கள் என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா, perhaps it extends also to those who build self by comparison against others. இந்த கொலைபாதகர்கள் லிஸ்ட்ல யாரும் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு தன்னுடைய சுயத்தை வளர்க்கக்கூடியவர்களும் இந்த ஒரு லிஸ்டுக்குள்ளதான் வருவாங்க. இந்த கம்பேரிசன். அதனாலதான் மத்தவங்களுடைய கேரக்டரை கொலை பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் வருது, நோக்கம் வருது, மத்தவங்களை பத்தி தப்பா பேசக்கூடிய நோக்கம் வருது. அப்படின்னா மத்தவங்களோட தங்களை கம்பேர் பண்ணக்கூடிய இந்த ஒரு குணலட்சணம், அந்த குணலட்சணத்தினால சுயம் வளருதான். அவங்களும் கொலைபாதகர் லிஸ்ட்ல தான் வராங்க. இந்த லிஸ்ட்ல வரக்கூடிய உலக ஜனங்கள் எங்க போறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்ப அவங்களுக்கு கொடுப்போம். அப்ப இப்போ விபச்சாரக்காரரும் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க லிட்டரான விபச்சாரம் இருக்குமா? நிச்சயமா இருக்க போறது இல்லை. அப்படின்னா சுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாம அசுத்தமான இடத்துல சுத்தமானதை கொடுத்து கொண்டு போய் வைக்கக்கூடியது. அப்படின்னா தேவன் தடை செய்த விஷயத்தின் மீது ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை இருக்குதுன்னு வைங்க, அதுதான் விபச்சாரம். ஆனா வெளியரங்கமான ராஜ்யத்துல தேவன் தடை செய்துட்ட விஷயத்த எடுத்து யூஸ் பண்ண முடியாது, அவங்களால பயன்படுத்த முடியாது. ஆனா உள்ளுக்குள்ள மறைமுகமா அந்த ஒரு வாஞ்சை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யாரு அவங்க போகக்கூடிய இடம் எதுன்னு நமக்கு தெரியும். அப்படின்னா தேவன் நமக்கும் என்னென்னலாம் தடை செஞ்சிருக்காரோ, அது என்னென்ன தடை செஞ்சிருக்கிறாரு நமக்கு தெரியும். வெளியே எல்லாம் காட்டாம உள்ளுக்குள்ள அந்த ஆசை வச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்க்கலாம், தேவன் அதை எந்த நிலைமையில கொண்டு போய் போடுறாரு இந்த கேரக்டர் இருக்கக்கூடியவர். சூனியக்காரர், அப்படின்னா இந்த சூனியக்காரர் அப்படின்ற வார்த்தையினுடைய கிரீக் வேர்டு வந்து ஃபார்மேக்கியா. இந்த ஃபார்மக்கியான்ற வார்த்தையில இருந்தா ஃபார்மசின்ற வார்த்தை தான் வந்து. அப்படின்னா எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா ட்ரக்கிஸ்ட். அப்படின்னா இந்த ட்ரக்ஸ் ஒருத்தர் எடுக்கும் பொழுது அவங்களால ரியாலிட்டியை புரிஞ்சுக்க முடியாது, உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா இந்த சூனியக்காரர் என்பது எதை அடையாளப்படுத்தும்னா, உண்மைய பொய்யோட கலக்கக்கூடிய, எக்ஸாஜரேட் பண்றதுக்காக உண்மைய பொய்யோட கலக்கக்கூடிய வேலைய அங்கேயே செய்யக்கூடாது. இங்க விக்கிர ஆராதனைக்காக இதுக்கு நமக்கு நிறைய பாடம். தேவன் இருக்கக்கூடிய இடத்துல சுயத்தையோ வேற ஏதாச்சும் ஒரு பொருளையோ வேற எந்த சிருஷ்டியோ கொண்டு போய் வைக்கிறது, அல்லது தேவனுக்கே இருக்கக்கூடிய கணத்தை தனக்கோ அல்லது வேற எதற்கோ யாருக்கோ கொடுத்தா அது விக்கிர ஆராதனை. எந்த வகையிலுமே எந்த கோணத்திலையும் வந்துடக்கூடாது. சில சமயத்துல சகோதரர்களை விக்கிர ஆராதனை பண்ணிடுவோம், தேவன் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடும். ஏசு கிறிஸ்து வைக்கக்கூடிய இடத்துல சகோதரர்களை வச்சிடும். விக்கிர ஆராதனை. நாளைக்கு எந்த ஒரு கோணத்திலும் உலக ஜனங்களுக்குள்ளவே வந்துடக்கூடாது. அந்த கேரக்டர் செல்ஃப கூட நம்மளே கூட விக்கிரகமா யோசிக்கலாம். ஏன்னா நாளைக்கு உலகத்துல வரக்கூடிய உலக ஜனங்கள் பழைய கேரக்டரோட தான் எங்க வருவோம். அங்க அவங்க மாத்திக்கலன்னு வச்சுக்கோங்க கேரக்டரை. எத்தனை பேர் இருப்பாங்க விக்கிரகாரதனைக்கார தன்னையே விக்கிரகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஹிட்லர் நினைச்சுக்கோங்க, நீரோ மன்னனை நினைச்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவில இருக்கக்கூடிய லீடர் ஆகட்டும், யாரானா தன்னை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தன்னை என்ன நினைக்கிறாங்க. இவங்க எல்லாம் திருப்பி எழுந்து வந்தாங்கன்னா அந்த கேரக்டர் அப்படியே தானே இருக்கும். அந்த கேரக்டர் ஒருவேளை அவங்க மாத்திக்கல, வெளியரங்கமான ராஜ்யத்தினுடைய காலப்பகுதியில் அவங்க மாத்திக்கலனா எப்பேற்பட்ட நிலைமை. ஃபைனல் பாயிண்ட் என்ன கேரக்டர் சொல்றாருன்னா, பொய்யர் அனைவரும், ஏமாத்துறவங்க, நடிக்கிறவங்க, தன்னுடைய சுயலாபத்துக்காக. அப்படின்னா பொய்யர் அனைவரும், பொய் பேசக்கூடிய வெளியரங்கமான ராஜ்யத்துல இந்த கேரக்டரை மாத்திக்கலனா, மாத்திக்க முடியல, அவங்க போகக்கூடிய இடம் செகண்ட் டெத்.
துணிகரமா அங்க அவங்க போய் பேசக்கூடிய அந்த கேரக்டருக்குள்ளவே இருக்கிறதுனால செகண்ட் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்பேற்பட்ட வெளிச்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய லவோதேக்கியா பரிசுத்தவான் பொய் வந்துச்சுன்னா துணிகரமா லைட் வெளிச்சத்துக்கு விரோதமா தெரிஞ்ச, ஆமா நான் போய் பேசுறேன், அதாவது அறியாமல டக்குன்னு நம்ம யோசிக்காம பேசுற பாயிண்ட் பேசல, அந்த பாவங்களுக்கு எல்லாம் ஈடுபலி கவர் ஆயிரும். ஆனா துணிகரமா தெரிஞ்சே, ஆமா போய் தான் பேசுறேன், தெரிஞ்சுட்டு பேசுறது வெளிச்சத்துக்கு விரோதமா இடத்துக்கு போய்விட போகுது. நாளைக்கு உலக ஜனங்களே, நான் அந்த உலக ஜனங்களை செகண்ட் டெத்துக்கு நீ போய் பேசுற, நீ போய் பேசிட்டே இருக்கிற, கேரக்டர் மாத்திக்கவே இல்லை, நீ செகண்ட் டெத்துக்கு போட போறதே சபைதான் கிறிஸ்துவோட சேர்ந்து. அப்படி போகக்கூடிய சபை நாம அப்படின்னு சொல்லி நம்ம கேரக்டர் இப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த லிஸ்ட இந்த செக்ஷன்ல வச்சிருக்கிறாரு. இவ்வளவு பெரிய ட்ரூத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பார்ட்ல, அடுத்த வாரத்துல, ரெவலேஷன் கிளாஸ்ல நாம் மறுபடியும் சந்திப்பதற்கு தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.